السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عليما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم فقال: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய வற்றாத பெரும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய மேலான பாவ மன்னிப்பும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு, அறிவுரையில் அலட்சியம் ஏன் என்ற தலைப்பில் மார்க்க சம்பந்தமான சில அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் உபதேசங்களையும் உங்களுக்கும் எனக்கும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயானு தலைப்பிற்கு உள்ளே செல்வதற்கு முன்னால் ஒரு செய்தி நம்மிடத்திலே சொல்லப்படுகிறது என்றால் அது எனக்கான செய்தி என்று நாம் எப்போ உள்வாங்கிக் கொள்கிறோமோ அப்போதான் அது எனக்கு பயன் தரும். பேசக்கூடிய நான் இந்த தலைப்பு எனக்கானது என்று நான் நினைத்து கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இதுல நான் கோட்டை விட்டுறேன்னு சொன்னா எனக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதே நேரத்தில் கேட்கக்கூடிய நீங்கள் இந்த விஷயம் என்கிட்ட கிடையாது, இது யாரோ ஒருத்தருக்கு சொல்லப்படக்கூடியது, எனக்கான அறிவுரை இல்லை என்று நினைத்துக் கொள்ளாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இறைவன் என்னிடத்திற்காக சொல்லுகிறான், இறை தூதர் சொன்ன செய்தி எனக்கானது என்று நாம் உள்வாங்கக்கூடிய நேரத்திலே அது நமக்கு மிகப்பெரிய பயனை தரும் என்ற அடிப்படை செய்தியை உங்களுக்கு நினைவுறுத்தியவனாக இந்த தலைப்புக்குள் நாம் செல்வோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அருள்மலை பொங்கக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தருணங்களிலே ஏராளமான மார்க்க சம்பந்தமான அறிவுரைகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம். பல்வேறு தருணங்களில் நம்மிடத்திலே அறிவுரைகள் வரலாம். அது ஆண்கள் பயானாக, பெண்கள் பயானாக, ஜும்மாவுடைய பயானாக, மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளாக, பொதுக்கூட்டங்களாக, தெருமுனை கூட்டங்களாக என்று பல்வேறு வடிவங்களில் அறிவுரைகளை நம்மை நோக்கி வரும் பொழுது அந்த அறிவுரைக்கு நாம் பதில் எப்படி கொடுக்கிறோம் என்றால், அந்த நிகழ்ச்சியில 2 பேர், 3 பேர், 5 பேர், ரொம்ப குறைவான நபர்கள் கலந்து கொண்டு அந்த அறிவுரையை கேட்கக்கூடிய சூழ்நிலை நம்மிடத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அறிவுரைகளை கேட்டு பயன்பெறக்கூடிய அந்த சூழ்நிலை வெறுவாக குறைந்து வரக்கூடியதை பார்க்கிறோம். அது சம்பந்தமாக திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களும், நபிகள் நாயகம் இது குறித்து சொல்லக்கூடிய பல்வேறு தகவல்களும் நாம் பல சூழ்நிலைகளிலே புறக்கணிக்கக்கூடியவர்களாக, சில நேரங்களில் மறக்கடிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த போன்ற மார்க்க சபைகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறான். நம்மை பற்றி பெருமையாக இறைவன் வானவர்களிடத்தில் பேசுகிறான், ஏராளமான நன்மையான கூலிகளை தருகிறான் என்று நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்களில் அறிவுரைகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அறிவுரைகளை புறக்கணிக்கக்கூடியவர்கள் குறித்து திருமறை குர்ஆன் ஏராளமான எச்சரிக்கைகளையும் சொல்லுகிறது. நாம் அதிகமாக திருமறையிலே ஓதக்கூடிய சப்பி இஸ்ம ரப்பிகல் அலா என்ற அத்தியாயத்திலே இறைவன் அறிவுரையை புறக்கணிக்கக்கூடியவர்களையும் அறிவுரையை செவியேற்கக்கூடியவர்களையும் அழகாக விவரித்து சொல்கிறான். 2 சாராரா காட்டுறான். ஒரு அறிவுரை வருது, அந்த அறிவுரை வரக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் இவர்களுக்கு அறிவுரை பயன் தருமானால் அறிவுரை சொல்லுங்கள். பயன் தரும். அது யாருக்கு பயன் தரும்? இறையச்சவாதிகளுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். நீ அறிவுரை சொல்லுங்க, நிச்சயமாக அது இறையச்சவாதிகள் அதை கேட்பார்கள், அவர்களுக்கு பயன் தரும். ஆனால் துர்பாக்கியசாலிகளோ அந்த அறிவுரையை கண்டு புறக்கணிப்பார்கள். மார்க்க சம்பந்தமான ஒரு செய்திகள் நமக்கு சொல்லப்படக்கூடிய சபை என்று நம்ம அழைக்கிறார்கள், அது சம்பந்தமான தேவை நமக்கு வருது, அந்த அறிவுரை வரக்கூடியதில் அதை புறக்கணித்து அது தேவையில்லைன்னு நம்ம வெளியே போறோமே, அதுல எல்லாம் ஏற்கனவே கேட்ட செய்தி தானே, ஏற்கனவே கேட்ட அதே தலைப்பு தானே, எப்ப பார்த்தாலும் சிறுக்க பத்தியே பேசுறாங்க, எப்ப பார்த்தாலும் பிதாத்து பத்தியே பேசுறாங்க. இப்படி மார்க்கத்தில் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்ட செய்தி எனக்கு எல்லாம் பல வாட்டி கேட்டேங்க என்றெல்லாம் நினைக்கிறோம்ல, அதற்காக நான் அந்த செய்தியெல்லாம் மாத்திர முடியுமா? திருக்குர்ஆனுடைய இதயமே ஷிர்க் தானுங்க. அந்த ஷிர்க்கை பத்தி தான் திருப்பி திருப்பி பேச வேண்டும். கியாமத் நாள் வரைக்கும் ஷிர்க்கை பத்தி பேச வேண்டுமே, ஷிர்க்கினுடைய பாதகங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் நம்ம உள்ளதுல என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் எப்பயோ கேட்ட செய்தி, பழைய செய்தி, திருப்பி திருப்பி அதே சொல்றீங்களே, புதுசு புதுசா ஏதாவது சொல்லுங்க. நம்முடைய உள்ளம் நமக்கு சலிக்கிறது என்பதற்காக அறிவுரை மாற்றிவிட முடியுமா? ஒவ்வொரு முறையும் இந்த இணை வைப்பு பற்றி பேசும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி தொடாம சொல்ல முடியுமா? எத்தனை முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கேட்கும் போதும் இறையச்சவாதிகளுக்கு அது உள்ளத்திலே பயன் தர வேண்டுமா, பண்பட வேண்டுமா, அல்லது எரிச்சலையும் அது துர்பாக்கியசாலியாக மாற வேண்டிய சூழ்நிலை உருவாக்க வேண்டுமா? எத்தனை வாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பல வாட்டி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எடுத்துட முடியுமா? நம்ம உள்ள என்ன சொல்லுது? எத்தனை வாட்டி இதே கேட்கிறது, திருப்பி திருப்பி அதே சொல்றாங்களே. அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுகின்றான், துர்பாக்கிய சாலிகள் அதிலிருந்து அறிவுரையிலிருந்து விலகுவார்கள், புறக்கணிப்பார்கள், அவர்களுக்கு மறுமையிலே கடுமையான தண்டனை உண்டு, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்கள் அதிலே சாகவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா
ஜும்மாவில் மட்டும் ஏதோ ஒரு பல்வேறு சூழ்நிலைகளை கருதி நாம முன்னாடி வந்துடுறோம். பல பேர் ஜும்மா பயானுக்கு முன்னாடி பாங்குக்கு முன்னாடி வந்துடுறாங்க. பல பேர் பாங்குக்கு பிறகு சூழ்நிலைகள் நம்மளை அப்படி மாற்றி விடுகிறது. இந்த எல்லா அறிவுரை கேட்பதற்கு பல சந்தர்ப்பங்களை நம்முடைய ஏற்பாடு செய்கிறார்கள். எல்லாத்துலயும் கலந்துக்கிறோமா? ஒரு மாசத்துல 4 நிகழ்ச்சி 5 நிகழ்ச்சி நடக்குது. அட்லீஸ்ட் 2 கலந்துக்க முடியாதா நம்மளால? சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் எதை நோக்கி சொல்லப்படுது? அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் இந்த வாழ்க்கை வரலாறு நம்முடைய வரலாறு தானே சொல்லப்படுது. இயக்கத்தினுடைய பெருமைகளை பற்றி பேசப்படுது எங்கேயாவது? அதை பேசக்கூடிய தாயிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்படுதா? அல்லது இந்த மார்க்கத்திற்காக உழைத்தவர்களை பற்றி பெருமை பேசப்படுகிறதா? இல்லையே. சொல்லக்கூடிய செய்திகளும் வரலாறுகளும் எதை நோக்கி இருக்குது? திருமறை குரான் அடித்தளமாக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளும் தானே சொல்லப்படுது. அந்த அறிவுரையை புறக்கணித்து போவதற்கு நமக்கு என்ன நேர்ந்துச்சு? அல்லது இதை புறக்கணிச்சுட்டு போறோமே, போய் நண்பர்களோட அரட்டை அடிக்கிறோமே, போய் சினிமா தியேட்டர்ல போய் நிக்கிறோமே, பல்வேறு தீமையான காரியங்களில் ஈடுபடுகிறோமே, இதெல்லாம் இதை விட சிறந்ததா? இந்த அறிவுரை கேட்பதை விட போய் குட்டி சேவரில் நின்று ஐபிஎல்லுக்கு டிக்கெட்டுக்கு கூட்டத்தில் போய் நிக்கிறாமே, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கிரவுண்ட்ல போய் நிக்கிறானே, ரேஷன் கடையில் போய் அவ்வளோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் இலவசம்னு சொன்னா கூட்டம் குமியுதே. காரணம் என்ன? இதை புறக்கணிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் அதற்கான நேரம் செலவழிக்கிறோமே, அதெல்லாம் இந்த மார்க்க சொற்பொழிவுகளை கேட்பதை விட சிறந்ததா? யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இடத்துல பல பேர் வீட்டுல திருமணம் பற்றி பேசுவோம். திருமணத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றோம்? நல்ல சாலியான பிள்ளையா கொடுங்க. பொண்ணு பாக்குறீங்களா? நல்ல சாலியான பொண்ணா இருக்கணுங்க. நல்ல ஓதணும் தொழுவணும், நல்ல சாலியான பிள்ளையா பாருங்க சொல்றோம்ல. 22 வயசுல 23 வயசுல 20 வயசுல சாலியான பிள்ளைய செய்ய முடியுமா? உருவாக்க முடியுமா? அல்லது படைக்க முடியுமா? அப்ப சின்ன வயசுல இருந்து மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு 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 இந்த அறிவுரை தான் அவனோட வாழ்க்கையை மாற்றி இவன் தானே சாலியான மாறுவான். இன்னைக்கு பல பேருடைய குடும்பங்கள்ல சண்டை, சீரழிவு, பிரச்சனை. காரணம் என்ன? மார்க்கம் இல்ல. மார்க்கத்தினுடைய அடிப்படை செய்திகள் தெரியல. இதன் காரணமாக குடும்ப சண்டை, பஞ்சாயத்து, பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை செய்தி என்ன? மார்க்கத்தின் அடிப்படை அறிவு அதிகமான நபர்கள்ட்ட இல்ல. இதை சொல்வதற்கு, இதை கேட்பதற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த அழைப்புகளை செவிமடுக்கக்கூடியவர்களாக நாம இல்ல. ரமலான் நேரம் இரவு தொழுகை பிறகு பயானு இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை? முதல் 5 ரமலானுக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிரும். திருப்பி 20 நோன்பு 25 நோம்புக்கு பிறகு கூட்டம் கூடும். காரணம் என்ன? அறிவுரையில் அலட்சியம். எனக்கு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்லுது? மார்க்கத்தில் கேட்பதில் சலிப்பு, குர்ஆன் ஹதீஸை படிப்பதில் சலிப்பு, மார்க்கத்தை தெரிந்து நடைமுறைப்படுத்துவதில் சலிப்பு. இந்த சலிப்பு இல்லாம வேற என்ன காரணம் சொல்ல முடியும்? வேற முக்கியமான தேவை, முக்கியமான இல்லைங்க நான் போய் கண்டிப்பா சைன் போட்டு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க சொல்ல முடியுமா? எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாலும் நம்ம இன்னத்துல இயக்க பெருமைகள் ஏதாவது பேசுறாங்களா? எந்த இயக்கமா இருக்கட்டும், ஆரம்பத்தில் ஒரு பயான் ஏற்பாடு செய்யறாங்களா? அந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? எப்படியாவது மக்கள் கிட்ட மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதன் பிறகு அதனுடைய தலைவர்கள் யாரோ செய்யக்கூடிய சில தவறுகள், சில அவங்களுடைய தற்பெருமை பேசக்கூடியவர்களால அது வழிகட்டு போற தனி. அது எல்லாமே எல்லாருடைய நோக்கம் என்ன? மார்க்கத்தை சொல்லிடணும். இதுதானே. இதை செவிமடுப்பதற்கு நம்ம இடத்துல என்ன வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக ஏராளமான அறிவுரைகளை நமக்கு சொல்லியிருக்கேன். மார்க்க சபைகள்ல கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய சிறப்புகள், பெருமைகள் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முஸ்லிம்ல 5235 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அல்லாஹ்வுடைய தூதர் அவருங்க காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல்கள் நுழைறாரு. பள்ளிவாசல் நுழைஞ்சா ஒரு 4-5 பேர் என்ன செய்யறாங்கன்னா சுத்தி அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, என்ன ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, இல்லை நாங்க எங்களுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதற்காக இங்க அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை வழங்கினானே, இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் இங்க அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் கேட்கிறாரு, அப்படியா சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்கன்னா ஆமா நாங்க சத்தியமா அதுதான் உட்கார்ந்துருக்கோன்றாங்க. அல்லாஹ்வின் ஆதியாக நாங்க உட்கார்ந்துருக்கோம்.
இதை கேட்ட முஆவியார் எல்லாம் சொல்றாங்க, நான் சத்தியம் வாங்கினேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் சத்தியம் ஏன் தெரியுமா வாங்கினேன், இதே மாதிரி சம்பவம் எனக்கு நடந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. நாங்களும் சில பேரும் பள்ளிவாசல் அமர்ந்திருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாரு, எங்கிட்ட கேட்டாரு, எதற்கு இங்க அமர்ந்திருக்கீங்கன்னு. நாங்க சொன்னோம், நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இந்த மார்க்கத்திற்கு பெருமைப்படுத்துவதற்காக நாங்க இங்க அமர்ந்திருக்கிறோம். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, சத்தியம் பண்ணுங்க. இவர் எப்படி கேட்டாரு அப்படி கேட்கிறாரு, சத்தியம் பண்ணுங்க, எனக்கு உண்மையா அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய மீது ஆணையமாக நாங்க அதுக்கு தான் உட்கார்ந்திருக்கோம். இது சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் ஏன் தெரியுமா சத்தியம் வாங்கினேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க என்னிடத்துல வந்து இங்கு அமர்ந்திருந்த சில பேரை பற்றி வானவர்கள் கிட்ட அல்லாஹ் பெருமையாக பேசினான். என்ன காரணம் தெரியல, பெருமையா பேசினான். பேசினதற்காக நான் இதை உங்களுக்கு சொல்வதற்கு வந்திருக்கிறேன். அவங்க செஞ்ச வேலை என்ன, பள்ளிவாசல்ல வந்து அமர்ந்தார்கள். பள்ளிவாசல்ல அமர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அமர்ந்தார்கள். மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை பேசுவதற்காக, அல்லாஹ் செலுத்திய அந்த மார்க்கத்தை கிடைத்ததற்காக நன்றி செலுத்த வந்தாங்க. குட்டி சவர்ல அமரல, தெருவில் அமரல, சினிமா தியேட்டர்ல நிக்கல, மற்ற நண்பர்களோடு சேர்ந்து சுத்தி விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இல்ல. அவர்கள் வந்து இருந்த இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசல்ல வந்து அமர்ந்து மார்க்க சம்பந்தமான சில விஷயங்களை பேசுறாங்க. அந்த பேச்சுக்கு அல்லாஹ் மறுமை வானத்தில் பெருமைப்படுத்தி பேசுகிறான் என்றால் எவ்வளவு பெருமை பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போது ஒட்டுமொத்த மலக்குகளையும் சஜ்தா செய்ய வச்சவன், பணிய வச்சான் அல்லாஹ். காரணம் என்ன, அப்படிப்பட்ட அறிவை கொடுத்திருந்தான், பெருமைப்படுத்தினான். பல வரலாறு, அது பெரிய வரலாறு. நான் அடிப்படை செய்தி சொல்றேன். மாணவர்கள் மத்தியில அத்தனை வானவர்களும் இவருக்கு பணிந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே பெருமை இந்த ஒரு மனிதர் பள்ளிவாசல் அமர்ந்து மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பேசி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தால் அவருக்கு கிடைச்ச கூலி என்ன? எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெருமையாக அல்லாஹ் சொன்னானோ, பெருமைப்படுத்தினானோ அப்படித்தானே பேசியிருக்கான். நம்ம ஒவ்வொருத்தர் சம்பந்தமா என்ன, எனக்காக, உனக்கு, உங்களுக்காக, ஒவ்வொருத்தருக்காக வானவர்கள் பெருமைப்படுத்தி பேசுறான். வானவர்கிட்ட பெருமைப்படுத்தி பேசுறான்னா எவ்வளவு உயர்வான ஒரு விஷயமா பாருங்க. இதை புறக்கணி. இது எப்ப நடக்கும், இது எப்ப கிடைக்கும்? இது சம்பந்தமான மார்க்க அறிவுரைகள் பள்ளிவாசல்ல பேசக்கூடிய நேரத்தில் வந்து அமரக்கூடிய நேரத்தில் தான் கிடைக்கும். இதை விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு நாம எங்க போக போறோம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. நம்முடைய அடிப்படை நோக்கமே மறுமையில வெற்றி. இதற்காகத்தானே மறுமையில வெற்றி என்று சொன்னால் எப்படிப்பட்ட நன்மையில மூட்டை கிடைக்கணும். வெறுமனே அமல்கள் மூலமா சொர்க்கம் போட முடியாது, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்தி இப்படிப்பட்ட நபர்களுக்கு கிடைக்கும் தானே சொல்லப்படுது. அதை வெறுண்டோடி எங்க போக போறோம்? இன்னும் ஒரு செய்தி பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சில பிரத்யேகமான மலக்குகளை உருவாக்குறான். சில மலக்குகளை பிரத்யேகமா அவங்கள படைச்சிருக்கிறான். இவர்கள் வேலை என்ன தெரியுமா? பொதுவா இவர்கள் வேலை என்னன்னா பூமிக்கு வரணும். மார்க்க சபை எங்கு நடக்குதோ அங்க இவங்க போகணும். மார்க்க சபைகள் எங்கெல்லாம் நடக்குதோ, ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு கிராமத்துல, ஒவ்வொரு தெருவுல, ஒவ்வொரு பள்ளிவாசல்ல, ஒவ்வொரு வீட்டுல எங்கெல்லாம் மார்க்க சபை, மார்க்கம் பேசக்கூடிய சபைகள் எங்கெல்லாம் இருக்குதோ இங்க மட்டும்தான் இவர்கள் போவார்கள். இவர் வேலையே தான் போய் இவங்க கிட்ட இருக்க ரிப்போர்ட் எடுத்து கொண்டு போய் அல்லாஹ் கிட்ட கொடுக்கணும். இதான் அவங்க வேலை. இப்படிப்பட்டவர்களாக சில வானவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீம்ல அதற்கு 2-3 செய்திக்கு முன்னாடி வருது. இதுல வந்து வானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா எல்லா லிஸ்டையும் கொண்டு போயிட்டு அல்லாஹ் கிட்ட கொடுக்குறாங்க. அல்லாஹ் வந்து தெரியாம கேட்கிறான், எங்க போயிட்டு வரீங்க, எங்க இருந்து வரீங்க? மார்க்க சபை இந்த இடத்துல நடந்துச்சு, இங்க இருந்து நாங்க வரோம், இதை சொல்றாங்க. அப்படியா? அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? அவங்க என்ன கேட்கிறாங்க? அவர்கள் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள் இறைவா. அப்படியா? வேற என்ன கேட்கிறாங்க? அவர்கள் உன்னுடைய நரகத்திலிருந்து விடுதலை கேட்கிறார்கள். அப்படியா? அவங்க அந்த நரகத்தை பார்த்திருக்கிறாங்களா? இல்லையா? அல்லாஹ் பார்த்திருந்தால் பார்க்காமலே மன்னி கேட்கிறாங்க. பார்த்திருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? அல்லாஹ் கேட்டுட்டு திருப்பி சொல்றான், வேற என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ், அவர்கள் உன்னுடைய சொர்க்கத்தை விரும்புகிறார்கள், சொர்க்கத்தை கேட்கிறார்கள். அப்படியா? அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா?
இல்லையா அல்லாஹ்? ஒருவேளை அவர் சொர்க்கத்தை பார்த்திருந்தால், பார்க்காமலே இப்படி கேட்கிறாங்களே, பார்த்திருந்தார்கள் என்றால் அவர்கள் நிலைமை என்ன? இதெல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் என்ன கேட்டார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை உண்டு. என்ன கேட்டாங்களோ கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும் என்று கேட்கிறார்களா? நான் கருணையை அளிக்கிறேன், சொர்க்கத்தை அளிக்கிறேன், நரகத்திலிருந்து பாவ மன்னிப்பு தரேன். இது யாருக்கு இது கிடைக்கும்? யாருக்கான சிறப்பு இது? மார்க்க சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய, மார்க்க சம்பந்தமான பேசப்படக்கூடிய இந்த சபைகள்ல வந்து அமரக்கூடியவர்களுக்கு. இதை விட்டு நாம வெளியே போறோமே, இதை விட்டு வெறுண்டோடுகிறோமே, இதெல்லாம் இந்த மார்க்கத்தை விட, இந்த நன்மையை விட, சொர்க்கத்தை விட, அல்லாஹ்வுடைய கருணையை விட, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை விட சிறந்ததா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மணிக்கணக்கான நேரம் கியூல நின்று டிக்கெட் எடுக்கிற ஐபிஎலுக்கு, மணிக்கணக்கான நேரம் போன்ல விளையாடல பேசிக் கொண்டிருக்கிறான். இது அமர நேரம் இல்லை. எதுக்குங்க? போய் தூங்க தானே செய்ய போறோம், பயான்ல போய் தூங்க தானே போறோம். பல சுன்னத்து ஜமாத் பள்ளி வாசல்கள்ல சகோதரர்களே, நாமளும் சொன்னவர்கள் தான் பேசிக்கொண்டு, நம்மளும் சொன்ன பயானுக்கு போனா என்னங்க ரொம்ப தூக்கம் தான் வரும், குத்துபாவுக்குள்ள போய்க்கலாம், தொழுகைக்கு போய்க்கலாம், இப்படியான மனநிலை தான் பல பள்ளிகள் இருக்கு. காரணம் என்ன? எல்லாம் ஒரே செய்தி தானே, கேட்ட செய்தி தானே. இந்த அறிவுரை புறப்பணிப்பதற்கு இந்த சலிப்பை தவிர, சோம்பேறித்தனத்தை தவிர வேறு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? திருப்பி அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட வானவர்கள் சொல்றாங்க இந்த சம்பவத்தை சொல்லிட்டு, இறைவா, அந்த சபையில ஒரு பாவம் செய்த பாவி வந்தான், பயங்கரமான பாவம் செய்தவன். அந்த பாவி அந்த சபையில உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாவியினால் அந்த சபையோருக்கு நன்மையில எந்த குறைவும் கிடையாது. பதிலாக இந்த சபையோரால், இந்த மார்க்கம் பேசி அந்த சபையில் அமர்ந்திருந்தார்களே, இவர்களினால் இந்த பாவிக்கும் அதே நன்மை கிடைக்கும். இந்த பாவி நன்மையை கேட்கணும்னு உட்காரல, ஏதோ ஒரு வழி போக்க மார்க்கம் பிரச்சாரம் பண்றாங்க, உட்கார்றாரு, சும்மா கேட்கிறாரு. பல பாவம் செய்தவன், பாவங்களே மூழ்கியவன், இப்படிப்பட்ட பாவங்களில் மூழ்கியவன் குறித்து அல்லாஹ் திருமறையில் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இவனுக்கும் இந்த சபையில உட்கார்ந்ததுக்கு நன்மை. நன்மையில் அறிவுரை கேட்கணும்னு உட்காரல, அந்த பக்கமா போறான், சபையோர்கிட்ட மார்க்கம் சொல்லப்பட்டிருக்குது, உட்கார்றான், கேட்கிறான், இதற்கு கூலி. யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, எப்படிப்பட்ட ஒரு அருமை பாக்கியம். இதை புறக்கணித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு தேவை நன்மை தானே, நமக்கு தேவை மார்க்கம் தானே, நமக்கு தேவை நன்மை கூலிகள் தானே. இதை விரண்டோடி மற்ற நபர்கள்ட்ட அரட்டை அடிப்பதிலோ, மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதிலோ என்ன கிடைக்க போகுது சகோதரர்களே? இப்ப இந்த அறிவுரையிலிருந்து நன்மை கிடைக்கக்கூடிய நன்மை ஏராளம். நாம இந்த அறிவுரைகள் தான் நாளை சாலிகான பிள்ளையை உருவாக்கும். அந்த சாலிகான பிள்ளை தான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தை அடுத்த நல்ல நிலை கொண்டு போவான், சமுதாயத்துக்காக வாழ்வான், சமுதாயத்துக்காக முன்னிப்பான். இல்லை என்று சொன்னால், இந்த அறிவுரை அவனுக்கு போய் சேரவில்லை என்றால், இந்த சமுதாயம் எக்கேடு கட்டு போனாலும் சரி, அவன் பாட்டுக்கு வேலையை பார்ப்பான். ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுக்கு வர மாட்டான். காரணம் என்ன? செய்தி தெரியல, அதனுடைய நன்மை தெரியல, அதனுடைய ஆழம் புரியல, அது நன்மை விளங்கல. எனக்கு நல்லது கிடைச்சா போதும், எனக்கு நன்மை கிடைச்சா போதும் என்று தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு உள்ளவனா இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் மாறிவிட்டால் யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி இருக்குன்னு. ஒரு தேவையை நிறைவேற்ற முடியுமா? சட்ட போராட்டங்கள் நடைமுறைப்படுத்த முடியுமா? இது எல்லாம் நமக்கு தேவை என்றால் மார்க்க சபைகளில் சங்கமிப்போம். மார்க்க சபை என்று எந்த ஒரு பயான் நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் சரி, எந்த ஒரு மார்க்க சம்பந்தமான விஷயங்களை அழைப்பு கொடுக்கப்பட்டால் அதில் கலந்து கொள்வோம். அந்த சபையில நாம கேட்கக்கூடிய செய்திகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய செயல்பாடுகள் மாறும், நம்முடைய உள்ளங்கள் மாறும். அல்லாஹ் சொல்கிறானே, இந்த அறிவுரை பயனிக்குமானால் சொல்லுங்கள், அது இறையச்சவாதிகளுக்கு பயன் தரும் என்று. அந்த இறையச்சவாதிகளாக நாம் மாற வேண்டும் என்றால் அறிவுரைகளை கேட்போம், அறிவுரைகள் மீது செயல்படுத்துவோம். வல்ல இறைவன் எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று கேட்டு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள்மழை பொங்கும் ரமலான் மாதத்தினுடைய ஒரு நோன்பை கடந்தவர்களாக 2வது நாளிலே அமர்ந்திருக்கிறோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். நல்ல அழகான ஒரு பழமொழி.
ஒட்டுமொத்த சாப்பாடையும் எடுத்து நசுக்கி பார்க்க தேவையில்ல, ஒன்னே ஒன்று எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா போதும், வெந்திருக்கா வேலையான்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த ரமலான் மாதம் அருளப்பட்டதினுடைய நோக்கம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் இறையச்சவாதிகள் ஆவார்கள். நம்ம சின்ன பிள்ளை சொல்லியிருப்போம், எதுக்கு நோன்பு? நோம்பா பசியை உணர்றதுக்கு, பசியை நாம உணர்வணும் என்பதற்காகத்தான் நோன்பு அல்லாஹ் கடமையாக்குனா. எல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். திருமறையினுடைய பல தமிழாக்கங்கள் நம்மை வந்து சேருவதற்கு முன்பு வரைக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த நோன்பு உங்களை இறையச்சவாதிகளாக மாற்றும் என்று சொல்லப்படுது. அல்லாஹ் திருமறையில் அப்படிதான் நமக்கு அறிவுரைப்படுத்துறான். இந்த ஒரு நாள் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ செய்திருக்கிறேனா, எதையெல்லாம் பார்க்க கூடாதோ பார்க்காமல் இருந்திருக்கிறேனா, எதையெல்லாம் நாம் தவிர்த்திருக்க வேண்டுமோ தவிர்த்திருக்கிறேனா, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் என் இறையச்சத்தை வீணாக்குகிறதோ அதிலே மூழ்கி இருக்கிறேனா என்று நாம் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த முதல் நாளிலேயே நான் திருந்தவில்லை என்றால், முதல் நாளிலேயே நான் இந்த செய்திகளை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், நான் எவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு மாசத்துக்கு எப்படி நான் நடைமுறைப்படுத்துவேன்? இந்த ஒரு மாசத்துல, இந்த ஒரு நாள்ல குர்ஆனை எத்தனை முறை எடுத்து ஓதி இருக்கிறோம், குர்ஆனுடைய எத்தனை வசனங்களை பேசி இருக்கிறோம், அதை எத்தனை முறை ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்போம். போனை பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஏன்? இன்னைக்கு வியாபாரம், இன்னைக்கு அனைத்து விஷயங்களும் போன்ல வந்துருச்சு. போன் இல்லாம ஒரு நபரால் இன்றைக்கு கடக்க முடியுமா என்றால் ஒரு பெரிய ஒரு சோதனை. ஆனால் சில ஆப்ஸ்களை தவிர்க்கலாம், சில தேவையில்லாத ஆப்புகளை உபயோகப்படுத்தாம இருக்கலாம். அப்படி உபயோகப்படுத்தாம இருக்கிறோமா? இதெல்லாம் பயன்படுத்துறதுனால என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கும் என்னுடைய இறையச்சத்திற்கும் எந்த பாதிப்பும் வராது என்றால் பரவாயில்லை. இதை பயன்படுத்துறதுனால என்னுடைய நேர விரயமாவது, இதை பயன்படுத்துறதுனால என்னுடைய தொழுகை பாழாவது, இதை பயன்படுத்துறதுனால என்னுடைய எண்ணம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய காம எண்ணங்கள் அதிகமாவது, அந்த மாதிரியான ஆப்புகள் இருந்து நாம் விலகி இருக்கிறோமா என்று இந்த ஒரு நாள் நோன்புல நாம் முடிவு செய்ய வேண்டும். இதுல நான் சரி செய்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் சொன்ன அந்த இறையச்சவாதியாக இந்த 30 நாளில் நான் தயாராகி விடுவேன். இல்லை என்றால் முழுமையான நோன்பையே வீணாக்கி விடுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிம்பர்ல ஏறும் பொழுது வானவர்கள் ஆமீன் சொன்னார்களே, ரமலான் மாதத்தை அடைந்தும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீங்களும் நானும் ஆகிக்கூடாது சகோதரர். உங்களையும் அல்ல என்னையும் அல்லாஹ் தேர்வு செய்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். தௌபாவினுடைய வாசல் திறந்திருக்கிறது. அல்லாஹ் கருணை மிக்கவன். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி. இறைவா, பாவங்களை மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், நீ விரும்பி மன்னிக்க கூடியவன், மன்னித்து விடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், கண்ணீர் சிந்துவோம். கொஞ்சம் கண்களை மூடி நினைத்து பாருங்கள், கடந்த வருடம் எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு தவறுகள், எவ்வளவு தீமைகள். எத்தனை பேர் அவதூறு பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், பொய் பேசியிருப்போம், மனைவிக்கு துரோகம் செய்திருப்போம். சொல்ல வேண்டாம், உள்ளத்தில் சிந்திச்சு பாருங்க. எத்தனை துரோகங்கள் கண்கள் செய்திருக்கும், எத்தனை துரோகங்கள் வாய் செய்திருக்கும், எவ்வளவு ஏமாற்றி இருப்போம். அல்லாஹ்விடத்தில் திரும்புவோம் சகோதரிகளே, தௌபா செய்வோம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய மாசத்துல இருக்கிறான், அதிகமான நன்மை செய்யக்கூடிய மாசத்துல இருக்கிறோம். இந்த மாதத்திலே விட்டு விட்டால் சகோதரிகளே, போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, நேற்றைக்கு இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. இந்த ரமலானை அடைவோம் என்று நினைத்தார்கள், ரமலானுக்கு முன்பு மரணித்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் திரும்புவோம், மனம் திரும்புவோம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் கருணையாளன், மன்னிக்கக்கூடியவன். ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரு நேரம் இருக்கு, அதை சொல்லக்கூடிய செய்தி அத்தியாயத்தில் வரக்கூடிய செய்தி. அந்த நேரத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு செய்வோம். இத்தனை நாட்கள் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு என்று மனம் உருகுவோம். அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். பாவங்களை மன்னிக்கிறவன். திருப்பி நாம அல்லாஹ் வீட்டை சேர்ந்து விட்டோம் வைங்க, நம்மை பற்றி அல்லாஹ் பெருமையா பேசுவானா, இதோ என் அடியான் மீண்டும் வந்து விட்டான், இதோ என்னுடைய அடியான் என்னிடத்தில் தௌபா செய்து விட்டான். அல்லாஹ் நம்மை பற்றி பெருமையாக பேசுவான் என்று சொல்லக்கூடிய செய்திலாம் பார்க்கிறோம் சகோதரிகளே. மீண்டும் திரும்புவோம், அல்லாஹ்விடத்தில் திரும்புவோம். எப்படி என்ற செய்தி உங்களுக்கு சொன்னவர்களாக அடுத்த வார ஜும்மா வசூல், ஒவ்வொரு ரமலானிலும் 2வது ஜும்மா வசூல் மாநில தலைமைக்காக நாம் வழங்குகிறோம். மாநில தலைமையில் ஏராளமான நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பீர்கள். சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், இது போன்ற செய்தி, இது போன்ற வகைகளுக்கு ஜக்காத்து பணத்தை செலவு செய்வார்கள். அந்த ஜக்காத்து பணத்தை எடுத்து வேற ஆர்ப்பாட்டங்களுக்கோ பொதுக்கூட்டங்களுக்கோ செய்ய மாட்டார்கள். அந்தந்த வகைக்கு ஜக்காத்து வகை இன்னும் எது வருதோ அதுதான் செய்வாங்க. இது எல்லாமே நிர்வாக செலவு.
பள்ளிவாசல் பராமரிப்பு, இன்னும் எத்தனையோ நபர்களுக்கு தேவையான அந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், செய்திகள்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பொருளாதார தேவை ரொம்ப தேவையா இருக்கு. அதற்காக அடுத்த வார ஜும்மா வசூல் நம்ம இடத்துல கேட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இடங்களிலும் நம்ம மாநில தலைமை கொடுக்குறாங்க. அதிகமான பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா கசத்து சதகாத்தும் இம்மால், உங்கள் தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை அழிக்காது. நம்ம நினைக்கிறோம் பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டா 1000 ரூபாய் மைனஸ் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நீங்க கொடுத்த 1000-ஐ அல்லாஹ் 700 மடங்காக திருப்பி தருவான், அல்லது மறுமையில வச்சே தருவான், பாவங்களை மன்னிப்பான், பல வழி ஏதாவது ஒரு வழியில கொடுத்துருவான். நீங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது அல்லாஹ் வியாபாரத்துல வேற ஏற்பாடு பண்ணிடுவான். இவனே 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னா அவனை விட நான் கருணை மிக்க வேண்டாம், 7000 ரூபாய் வியாபாரத்தை வர வைப்பான். ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு வருமானம் வரும், அல்லது நன்மை கிடைக்கும், அல்லது பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லது மறுமையில கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த செய்தியை இந்த ரமலானில் அதிகமாக தர்மம் செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானில் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்களாம். பட்டினி கிடைத்தவர்கள், பல நேரங்களில் சாப்பாடு வழி இல்லாம இருந்தவங்க, கல்லை கட்டிக்கிட்டு போர்ல கலந்துகிட்டவங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ரமலானிலே அதிகம் தர்மம் செய்வார்கள் என்றால் நம்ம யோசிச்சு பாருங்க. 3 வேளை சாப்பிடாம இருக்குமா? நல்ல உடை உடுத்தாம இருக்குமா? நல்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அதிகமான தர்மம் செய்வோம் என்ற கோரிக்கை வைத்தவனாக இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.